வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் முதல்வன் திட்டம். இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கக்கூடியது என்னென்னா, யூபிஎஸ்சி ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 57 பேரில் 50 மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளிகள். முதலமைச்சருடைய எக்ஸ்தலத்தில் எது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காரு. இந்த திட்டத்தை பற்றி இது வரைக்கும் நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தோம்னா போர்த்துகலில் மற்ற ஸ்கீமோட இருக்கக்கூடியது. இந்த திட்டம் ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்கீம், அதாவது முன்னோடி திட்டங்கள்னு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்கும். இந்த முன்னோடி திட்டங்கள்லாம் விடியல் பயணம், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி முன்னோடி திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் முன்னோடி திட்டங்கள் இருக்கக்கூடியது. அது எல்லாமே முக்கியமானது. அதில் 3 திட்டம் அடிக்கடி கேட்கப்படுகிறது. ஒன்று பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம் 5 கொஸ்டினுக்கு மேலே, காலை உணவு திட்டம் 5 கொஸ்டின் பக்கம், நான் முதல்வன் 3 கொஸ்டின். அப்போது அடுத்து நமக்கு விடியல் பயணத்தெல்லாம் பார்த்தோம்னா போர்த்துகல் வச்சிருக்காங்க. முக்கியமான ஸ்கீம்ஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிவைக்கு நான் தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இந்த நான் முதல்வனை பார்த்தோம்னா முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய கனவு திட்டம் 2022 மார்ச் 1, உலகை வெல்லும் இளைய தமிழகம் அதனுடைய மோட்டோ. செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் இதை செயல்படுத்துறாங்க. என்ன இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தோம்னா, கல்வி மட்டும் இல்லாமல் கல்வியோடு சேர்த்து திறன் மேம்பாடு. அப்போ திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப் பண்ணினோம்னா என்ன ஆகும்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ மாணவர்களுடைய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் திட்டத்தினுடைய நோக்கம். இதனுடைய பயனாளர்கள் 2 வருஷத்தில் 28 லட்சத்துக்கு மேலே பயனாளிகள். இவங்க பார்த்தோம்னா ஒரு சாட் போர்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் இளையா. இந்த இளையா சாட் போர்ட் ஆல்ரெடி எக்ஸாமில் வந்துருச்சு. அடுத்து சிகரம் தொடு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், இதனுடைய நான்குனுடைய ஒரு பார்ட்டு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய 1000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவது தான் இதனுடைய சிகரம் தொடு அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்து நிறைப்பள்ளிகள், இது பார்த்தோம்னா 24-25 பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது நிறைப்பள்ளிகள். இதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரைனிங் கொடுத்து திறன் ஓலைகள், ஸ்கில் வவுச்சர்ஸ் அது கொடுப்பாங்க. அதான் அதனுடைய சிறப்பம்சம். ஸ்கில் வவுச்சர்ஸ் எதனுடைய பெனிஃபிட் பார்த்தோம்னா நிறைப்பள்ளிகள், ஃபினிஷிங் ஸ்கூல் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்து நிரல் திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு காம்படிஷன் மாதிரி இந்த நிரல் திருவிழா நடத்தப்படுகிறது. அடுத்து கல்லூரி கனவு, எதுக்காக பேரை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். 2024 தொடங்கப்பட்டது. கல்லூரி கனவுனா +2 மாணவர்கள் +2 முடிச்ச உடனே அடுத்து என்ன பண்ணலாம், மேற்படிப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்படுவதுதான் இந்த கல்லூரி கனவு திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்து பார்த்தோம்னா உயர்வுக்கு படி. இந்த உயர்வுக்கு படி பார்த்தோம்னா இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்கள், அதாவது டிராப் அவுட் ஸ்டூடெண்ட், +2க்கு அப்புறமா டிராப் அவுட் ஆகிறாங்களா, அவங்கள உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய திட்டம் தான் உயர்வுக்கு படி. இதனுடைய பெனிஃபிஷரி 15,713 பேர் பெனிஃபிஷரி. அடுத்து நான் முதல்வன் ஒலிம்பியாட் 23-24 ஆரம்பிக்கப்பட்டது. லேடி வெலிங்டன் அரசு உயர்நிலைப்பள்ளி திருவள்ளிக்கேணியில் தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, திறமைகளை அடையாளம் காணுதல் மற்றும் அவர்களின் பலவீனங்களுக்கு ஏற்றவாறு சிறப்பு பயிற்சி. ஒரு கேம், ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு கேம் மாதிரி கொண்டு போறாங்க. யார் பெனிஃபிஷரி பார்க்கும்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள். அடுத்து யூபிஎஸ்சி தேர்வுக்கு 2023-24 இந்த திட்டம் துவங்கப்பட்டது. முதல்நிலை தேர்வுக்கு ஊக்கத்தொகை மாதம் 7,500 ரூபாய், 10 மாதங்களுக்கு 1000 பேருக்கு ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வு மூலமாக இந்த 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 1000 பேர்ல அதுக்கப்புறமா பார்த்தோம்னா யாரெல்லாம் பிரிலிமினரி கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முதன்மை தேர்வுக்கு 25,000 ரூபாய். அதுக்கப்புறம் மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறாங்க டெல்லியில் அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய். இது இந்த பட்ஜெட்ல 2025-26 தான் அறிமுகப்படுத்தப்பட்டது, முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வங்கி தேர்வுகளுக்கு யூபிஎஸ்சி இல்லாம எஸ்எஸ்சி வங்கி தேர்வு மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு 1000 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெசிடென்சியல் கோச்சிங், உறைவிட பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த பார்த்தோம்னா போன பட்ஜெட்ல 24-25 அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தரலாம். நான் முதல்வன் எதற்காக? ஸ்கில் டெவலப்மெண்ட். புதுமை பெண் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்தல், புதுமை பெண் திட்டம் யாருடைய பேர்ல இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து விடியல் பயணம் பார்த்தோம்னா விமன் எம்பவர்மெண்ட், எப்படி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கு பார்த்தோம்னா விடியல் பயணம் மூலமாக மாதம் 888 ரூபாய் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்களுடன் முதல்வர். மக்களுடன் முதல்வரை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுகிறது. அதாவது பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அறிவது தான் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. அப்ப ஈஸியா அதை மேட்ச் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின். இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் இந்த கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டாபிக் வச்சிருக்கேன். அதுல மொத்தம் 6 கொஸ்டின் இருக்கு. இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் உங்களுக்கு தரல. மற்ற பிவைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல பிவைக்குள்ள எது கேட்டிருக்காங்க, மேபி அது அப்படியே கேட்க மாட்டாங்க. ஆனா எதை கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கணும்னு தோணுது, சிமிலரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இது வரைக்கும் 6 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதில் இளையா அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நான் முதல்வன் திட்டத்தினுடைய சாட்போர்டோட பேர் இளையா. அடுத்து பாருங்க,
கீழ் வருவனவற்றுள் எவையெல்லாம் நான் முதல்வன் கீழ் இல்லைன்னு கேட்கறாங்க. மாணவர்களிடம் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்தல், அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்ப அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சுற்றுச்சூழல் கல்வி குறித்த விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் கல்வி இதனுடைய கிடையாது. அடுத்து உயர்கல்வி மற்றும் இந்தியாவிலும் வெளிநாடுகளுக்கும் சென்று படிக்க வழிகாட்டுதல். ஸோ ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்கணும், அதில் இந்தியாவிலையும் சரி இல்லை வெளிநாடுகளையும் சரி, அதுக்கு வழிகாட்டுதல். ஏன்னா நம்ம கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டத்தை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இது வந்து நோக்கம் தான். ஒன்று வரும், ஏ வரும், சி வரும். டி வந்து பாருங்க, உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பணி கிடைக்க செய்தல். ஸோ உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பணி கிடைக்க செய்தல் வந்து இதனுடைய நோக்கம் கிடையாது. அடுத்து வட இந்திய மொழிகளில் மேம்பாடு. எதுக்கு வட இந்திய மொழி? அந்த அப்படி ஒரு நோக்கமே நமக்கு கிடையாது. இந்திய எதிர்ப்புங்கிறது நம்முடைய முக்கியமான பிரதான கோரிக்கை நம்ம இருக்கும்போது இது வந்து வராது. ஸோ அப்போ இதை எடுத்துருங்க. ஆன்சர் வந்து நமக்கு பிடிஇ அப்படிங்கிறத ஆன்சர் வரும். தேங்க்யூ.